தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இந்த நாளில் ரோமர் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வந்திருக்கும். தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பது யார் என்பதை கடந்த வாரத்துல பார்த்தோம். இந்த வாரம் நீங்க 9ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகும். இதுவரை நம்மளை குறித்து போய் கொண்டிருக்கும், நம்மை குறித்தும் தேவனை குறித்தும் போய்கொண்டே இருக்கும், அழகாக போய்கிட்டு இருக்கும். திடீர்னு 9, 10, 11 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களை குறித்து இருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் அதை நீங்க கவனிக்கணும். அதை எடுக்கிறதும் நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன், என்னால முடிஞ்ச மட்டும். 9ஆம் அதிகாரம் இஸ்ரவேலருடைய கடந்த காலத்தையும், 10ஆம் அதிகாரம் இஸ்ரவேலுடைய நிகழ்காலத்தையும், 11ஆம் அதிகாரம் இஸ்ரவேலுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கலாம். பவுல் அதான் எழுதுகிறார். அதுவும் ஒரு பாரத்தோடு எழுதுகிற ஒரு சம்பவம் இது. ரோம்ல அநேக யூதர்கள் உண்டு. இதனால நாம் பார்க்க போறது எதற்காக அவ்வளவு கடினமான பாரத்தோடு எழுதுகிறார். அவர்கள் நிமித்தம் நான் சபிக்கப்பட்டு போனால் பரவாயில்லாமல் இருக்கும்னு சொல்றார். வேதத்துல சபிக்கப்படுகிறதுங்கிறது மோசமான ஒரு காரியம். மரத்துல தூக்கப்படுகிறது தான் சபிக்கப்பட்டு. அவர் சொல்லுகிறது என்னன்னா, நான் மரத்துல தூக்கப்படுவவனுக்கு சமமானாலும் கூட போதுமா இருந்துச்சு இஸ்ரவேலருக்காக. விட்டுருக்கலாம், பேசாம விட்டுருக்கலாம். நான் எதற்காக இவ்வளவு பாரப்பட்டு எழுதுகிறார் என்பதை இதனால பார்க்க போகிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 33 வசனங்கள் இருக்குது. இந்த 33 வசனங்கள்ல முதல்ல 5 அதிகார வசனத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். 8வது அதிகாரம் கடைசி பாகம் 31 இருந்து 39 பார்த்து வர கடந்த வாரத்துல பார்த்தோம். தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இது ஒரு வெள்ள தண்ணீர் அங்கிருந்து வர்றதை குறிச்சு பார்த்தேன். தேவனுடைய அன்பு அந்த தண்ணீருக்கு சமம். இந்த தண்ணீரை எதுவும் தடுக்க முடியாதுங்கிற பார்த்தோம். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசி நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது ஒண்ணுமே தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும். ஏன்னா நாம வருங்காரியங்களானாலும் நாம என்னன்னா சாவுக்கீனமான நம் மாம்சத்துல இயேசுனுடைய ஜீவனை விளங்கும்படிக்கு நாம் எப்பொழுதும் இயேசுவின் மரணத்திற்கு ஒப்புக்கப்படுகிறோம். எதுக்குன்னா, நம்ம எதுக்கு பாடுகளின் உபத்திரவம், நம்ம எதற்கு இந்த பாடுகளும் உபத்திரவங்களும்னா இயேசுனுடைய ஜீவனை வழங்கும்படிக்கு. ஸ்தேவானுக்கு கல்லறிஞ்சு கொள்றாங்க. அவன் அழகா வானத்தை பார்த்து அவன் ஆவியை ஒப்பு கொடுத்தான். இயேசுனுடைய ஜீவன் அங்க விளங்குகிறத பார்க்கலாம். பவுல் எந்த நிலைமை இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் அதனாலதான் உத்தரவுகள், அவர் படாத உத்தரவுகள் இல்லை. கடந்த வாரத்துல பார்த்தோம். கிறிஸ்டியன்ஸ் were persecuted, tortured, mutilated, raped. அவங்க பார்த்தப்பட்ட massacred. ரோமன் எம்பையர்ல அவ்வளவு பாடுகள். ஆனாலும் இன்றைக்கும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருப்பதை குறித்து நாம் பார்த்தோம். லிபியாவில் நடந்த கொல்லப்பட்ட ரோமர் எகிப்தியர்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு 9ஆம் அதிகாரம் 33 வசனங்கள் இருக்கிறது. அதை பகுப்பாவு செய்துவிட்டு நம்ம விளக்கத்திற்குள்ளாக போகலாம். முதல் 5 வசனங்கள் இஸ்ரவேலர்களை குறித்து பவுலின் அங்கலாய்ப்பு. இப்படி சொல்லலாம், இஸ்ரவேலர்களை குறித்து பவுலின் வேதனை.
ஏன் இஸ்ரவேலர்களை குறித்து இவ்வளவு வேதனைப்படுகிறார்? முதல் 5 வசனங்களில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனுக்கென்று உரிமை இருக்குது. ஒரு தகப்பன் பிள்ளைகள் மேல எவ்வளவு உரிமை இருக்குதோ, கண்டிப்பதற்கோ, கொடுப்பதற்கோ, எடுப்பதற்கோ, தெரிந்து கொள்வதற்கோ பிள்ளைகளுக்கு உரிமை கிடையாது. தேவனுக்கு உரிமை. ஏன்னா தேவன் சிருஷ்டிகர்த்தா. அதை குறித்து தியானம் பண்ண போறோம். ஏன்னா அதுல ஒரு ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகள் இருக்குதாங்க. ஆபிரகாமுக்கு எவ்வளவு பிள்ளைகள் இருந்துச்சு? எல்லாரையும் ஆசீர்வதித்தாரா? இஸ்மாயில் ஆசீர்வதிக்கப்பட்டார்னா அந்த வாக்குத்தத்தத்துல வர்றாரா? இல்லது கேத்துருவாள்ல இருந்து எத்தனை பிள்ளைங்க வந்துச்சுது? இல்ல ஈசாக்குக்கு யாக்கோபு, ஏசா, அதுல யார் ஆசீர்வதிக்கப்பட்டான்? யாக்கோபு. அதான் உரிமை. அந்த உரிமை தான் கொடுத்து பார்க்க போகுது. அது தெரிந்தெடுத்தல் தேவனது உரிமை. அதுல நம்ம தலையிட முடியாது. ஆனால் அவர் செய்வதெல்லாம் நியாய தீர்ப்பு, இரக்கத்திலும் நியாய தீர்ப்பு நீதி செலுத்தும் தேவன். அவர் செய்யறதெல்லாம் நீதியா தான் இருக்கும். அதுதான் 14 இருந்து 18 வரை சொல்றார். நீங்க பொதுவா பதுக்க வாசிங்க, அப்பதான் அது புரியும். அப்புறம் 9ஆம் அதிகாரம் 19 இருந்து 24 எப்படி ஒரு குயவனுக்கு மண்ணின் மேல் அதிகாரம் இருக்கிறதோ, அதே போல தேவனுக்கு மனிதன் மேல் அதிகாரம். ஒரு குயவனுக்கு ஒரு மண்ணை கொண்டு போய் ஒரு அழகான பாத்திரமாக செய்யலாம், அல்லது குப்பை போடும் ஒரு தொட்டியாக மாற்றலாம். அது ஆண்டவருடைய, எப்படி அவனுக்கு அதிகாரம் இருக்குதோ அதே மாதிரி தேவனும் ஒரு குயவன். அவர் நம்ம எப்படி மாற்றுவார், அவருடைய சித்தம் என்பதுதான் இது. இதுல எல்லாத்திலுமே நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரிந்தெடுத்தல் தேவனுக்கு உரிமை. இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார். ஏன்? நியாய தீர்ப்பு செய்வது, இரக்கம் காட்டுவது, இதை எப்படி செய்யறாரு? இது எல்லாமே இஸ்ரவேலரை குறித்ததுதான். இதுக்கு மத்தியில புற ஜாதியர்களை அழைக்கிறார். 25 இருந்து 29 அவர் புறஜாதிகளை அழைக்கும் பொழுது விசுவாசத்தினால உள்ளுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலர்கள் 30 இருந்து 33 முடிக்கும் பொழுது அவர்கள் இடறி போனார்கள். புறஜாதியார்கள் விசுவாசித்து உட்பிரவேசித்தார்கள். இது நடந்து முடிந்த காரியங்களை இனி விலாவரியாக பார்க்கலாம். இஸ்ரவேலரை குறித்து பவுலின் அங்கலாய்ப்பு. பாத்தீங்கன்னா பவுல் அதிகமாய் பாதிக்கப்பட்டது யாராலன்னா யூதர்களால தான். இஸ்ரவேலர்களால தான் பவுல் அதிகமா பாதிக்கப்பட்டார். வேற யாரும் அவரை துரத்தி அடிக்கல. ரோமர்களோ கிரேக்கர்களோ அவங்க இவங்களை தூண்டி விட்டு அவங்க செய்தாங்க. யூதர்கள் தான் இவனுக்கு எதிராக வந்தார்கள். அப்போ அவர்களை குறித்து இந்த ஆளு எதுக்கு அங்கலாய்ப்பட வேணும்? இவரை அடிக்க எத்தனை இடங்கள்ல அடிச்சு தூக்கி தூர போட்டாங்க. அப்போ எதற்காக இவருக்கு ஒரு அங்கலாய்ப்பு? அவர் பாருங்க, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. யாருக்கு? பவுலுக்கு. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்தாவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சியா இருக்கிறது. அது என்ன சொல்றேன்னா, நான் பொய் சொல்லலப்பா. ஏன்னா இவர் ரோமர்கள்ட்ட இருந்து யூதர்கள்ட்ட இருந்து அடி வாங்கிட்டு வந்த ஆளு. இந்த 9, 10, 11 அதான் சொல்லுது.
இஸ்ரவேலர்கள் ஏன் கிறிஸ்துவையும் நற்செய்தியும் ஏற்றுக்கொள்ளவில்லை? அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிறது அந்த புத்தகம். ஏன்னா இவரு அவங்களை குறிச்சு நான் வேதனைப்படுறேன்னு சொல்லும் பொழுது அதை கேட்கிறவன் என்னையா கதை விடுற சரிப்பான். ஒன்னு அவன் விரட்டி அடிச்சானு நீ எனக்கு இடைவிடாத துக்கமும் மனவேதனையும் உண்டாயிருக்குங்கிற. அதுக்கு பரிசுத்தாவையும் துணைக்கு கூப்பிடுறாரு. பரிசுத்தாவையும் எனக்கு மனசாட்சி எனக்கு சாட்சியா இருக்கிறது. அதோட அடுத்தது தான் சொல்ற பாருங்க, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக. உங்களுக்கு தெரியும் பவுல் யூதன். அப்போ மாம்சத்தின்படி, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேர்டிங், மாம்சத்தின்படி. மாம்சத்தின்படி யூத கோத்திரத்துல பிறந்தவர் பவுல். இப்ப அவருக்கு மாம்சத்தின்படி நான் சகோதரன், ஆவியின்படி வேற. பவுல் என்ன சொன்னா, நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவனே ஆனால், கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில இல்லையானால் அவன் சபிக்கப்பட்டவன். சொல்றான், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலையே, ஆசீர்வாதத்தை விட்டு போச்சுது. அவன் சொல்றான், நான் ஐ மைசெல்ஃப் were to be accursed. நான் சபிக்கப்பட்டவனாக இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இஸ்ரவேல் அவங்க நியாய பிரமாணத்தை அதுக்கு நிறைய காரணம் கொடுக்கும். சபிக்கப்பட்டான விரும்புவானு, அவங்களுக்கு உங்க உத்தர இஸ்ரவேலர் புத்திர சுவிகாரம் அவங்க உடன்படிக்கை எல்லாம் இருக்கு. ஆனா எதற்காக சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேனே? என்ன சொல்றாரு? இஸ்ரவேலர்களும் சாபத்திற்கு உட்பட்டவர்கள். அதான் கலாத்தியர் 3:10 சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இயேசுவெல்லாம் வேண்டாம், அதனால தானேயா பிரச்சனையே. பவுல் ஒவ்வொரு இடங்கள்ல போய் இயேசுவை பிரசங்கித்தான். நசரேயனாகிய இயேசுவை குறித்து எல்லா இடமும் அந்த இயேசுவையே ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார்னு சொல்லி பிரசங்கித்தார்கள். விருத்த சேதனத்தை குறித்து பிரசங்கம் பண்ணல, பிரமாணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணல. ஆனா யூதர்கள் எல்லாத்துக்கும் நியாய பிரமாணத்துக்கு கிரியக்காரர். எல்லாம் என்னன்னா அதுல போட்டிருக்கப்படி செய்வார்கள். ஆனா எல்லாத்துலயும் அவங்களால முடியாது. அப்ப நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் அவன் சபிக்கப்பட்டவன். பவுல் என்ன சொல்றாரு? என்னுடைய சகோதரர்கள், மாம்சத்தின்படி என்னுடைய சகோதரர்கள், அவர்கள் சாபத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். அந்த சாபத்திலிருந்து இந்த என்னுடைய சகோதரர்கள் விடுதலையாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோக வாசிகளாக மாற வேணுமே. அப்படி மாறலன்னா என்னையாவது சாபத்திற்கு உட்படுத்தி அவங்கள மாத்துங்க ஐயா. நான் சபிக்கப்பட்டவனா விரும்புகிறேன். எந்த அளவுக்கு அந்த ஆத்துமவாரம் பவுலுக்கு இருக்கும் பாருங்க. இதான் இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம். அங்க ஜெபம் பண்ணல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதுன்னு அறியாது. அவருக்கு தெரியும் அதான் கனிவு. அடிச்சா திருப்பிலாம் அடிக்கணும், அதான நம்ம பழி வாங்கிறது. ஆனா ஊழியக்காரர்கள் என்னன்னா பாரம். இப்ப நாம இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் தேவனை அறியாதவர்கள், சாபத்திற்கு உட்பட்டவர்கள். நோ டவுட் அபவுட் இட்.
அப்ப நான் ஜபிக்கும் பொழுது என்ன செய்ய வேணும்? நம்ம மோஸ்ட்லி அந்த அளவுக்கு பெரிய ஊழியக்காரர்களா இருக்கும், அப்படி ஜபிப்பாங்களா இருக்கும். மோஸ்ட்லி நாம ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படல, சாபத்துக்கு போறாங்களே, என்ன சபித்து விடும். அதான் அந்த பாரத்தை காட்டுகிறார் இந்த ஜனங்களுக்காக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. நம்முடைய ஜெபத்துல அதை ஞாபகம் வைத்துக் கொள்வோமான நன்றாக. ஏன்னா நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம், எழுதப்பட்டவைகள் எல்லாம் அவனால் நிறைவேற்ற முடியாது. இது அவங்களுடைய இஸ்ரவேல் சரித்திரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசிகள், தலைவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ளவங்க தான். மோசையை பாருங்க, அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய் 32 கண்ணுக்குட்டி செய்த பொழுது பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். இவர் போய் மந்தாடுகிறாரு, ஆண்டவரே இவன் பயங்கரமான பாவத்தை பண்ணிட்டான்னு ஆளை க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி சொல்லல, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருள், இல்லாவிட்டால் நீ எழுதின உங்களுடைய புத்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடு. எவ்வளவு ஒரு இது பாருங்க. பிளீஸ் டேக் அவே மை நேம். இது இந்த அதிகாரம் என்ன கேட்டீங்கன்னா 2-3 காரியங்களுக்கு நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய விஷ கிருமிகள் இதுக்கு அடி கொடுக்கிற ஒரு அதிகாரம். ஒண்ணு, நம்மை சுற்றிலும் இப்படி ஒரு ஜனங்கள் உண்டு, சாபத்திற்குள்ளானவர்கள். நம்மை சுற்றி நீங்க டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் நடக்குது. தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி, பொன்னால் உண்டாக்கி ஒரு பலகையில வச்சு பெரிய பெரிய தேர்ல தூக்கிட்டு வராங்க, கம்புல தூக்கிட்டு வராங்க. எழுந்தருளினார், பாலித்தருளினார், சகாயம் செய்தார், அது ஒரு விக்கிரகங்கள். எல்லா இடங்கள் எங்க பார்த்தாலும் கூட்டம், எங்க பார்த்தாலும் இந்த ஜனங்கள் எங்க 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 போறாங்க? தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவங்களை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அதான் நடக்குது தமிழகத்துல முழுவதும். வடநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா எதுக்கு போறோம்னு தெரியல, பிண மிதக்கிற ஆத்த போய் கும்பிடுறாங்க. இப்படி அதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. அப்ப நாம தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பவுல் மோசையை போன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குமானால் அந்த ஐயா இல்லை எப்படியாவது ரட்சிங்க. அதுக்கு நேரம் இல்லை. இப்ப எல்லாருக்குமே நேரம் வேற இதுல தான் போகுது. பிரபல்யம் ஆகிறதும் யூடியூப்லயும் அதுல தான் நேரம் போகுது, தவிர பாரம் கிடையாது. பவுல் சும்மா ஒண்ணுதான் எழுதல பிரதர். அவங்க எல்லா பவுல் இந்த நாடுகள்ல சுத்தி ஊழியம் செய்தார். கலாத்தியா, பித்னியா, ஆசியா, சின்ன ஆசியா, இந்த ஊரை சுத்தி இவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ அங்கெல்லாம் அவருக்கு பிரச்சனை யார் உண்டு பண்ணா? யூதர்கள் தான். தனக்கு பிரச்சனை கொடுத்தவங்க, அவரை கொல்ல முற்பட்டவங்க, அவரை தூக்கி செத்து போனாரு எரிஞ்சவங்களுக்காண்டி சொல்றாரு, இவர்களை நிமித்தம் நான் சபிக்கப்பட்டு போனான்னு நன்றாக இருக்கும். இந்த இருக்குல்ல கொரிந்துபட்டினம், இங்க இருக்கும் பொழுதுதான் தனது 3வது பயணத்துல பவுல் இங்க இருந்தா ரோம், இந்த இருக்கு இத்தாலி, ரோம், இந்த நிருபத்தை எழுதினார். கிரேக்க தேசத்துல கொரிந்துல இருக்கும் பொழுது இது எழுதப்பட்டது எப்படின்னா கிபி 95 இருந்து 57 இருந்து 58. இவர் இந்த ஊர்ல உள்ள பட்டணங்களுக்கு எல்லாம் போகும்போது முதல்ல நேர ஜெபாலயங்களுக்கு தான் போவாங்க, யூதர்களுக்கு தான் போதனை. அப்ப இவரு இது நீங்க ரோமரை மாத்திரம் தனியா எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் எதுக்கு கொண்டு வரேன், இந்த பேக்ரவுண்டை எதுக்கு கொண்டு வரேன்னா, இவர் அங்க யூதர்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால அவர்கள் மேல உள்ள இப்படி இருக்காங்களே ஜனங்க உள்ள பாரத்தினால அதை எழுதுங்க. அதனாலதான் இந்த பின்னணியத்தை கொடுக்குறேன். வெறும் ரோமரை மாத்திரம் வாசித்தா புரியாது. ஏன்னா இந்த பட்டணங்கள் எல்லாம் மத்திய
இதுதான் மத்திய தரைக்கடல். இந்த மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள இடங்கள்ல எல்லாம் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் சுத்திட்ட ஒரு 15 நாடுகள் உண்டு. இந்த யூதர்கள் வருஷந்தோறும் அங்க பஸ்கா பண்டிகை இங்க வந்துருவாங்க எருசலேமுக்கு. இந்த இருக்கு பாருங்க, எல்லோ கலர், இதுதான் எருசலேம். பலஸ்தீனா இதெல்லாம், இந்த பலஸ்தீனா, இந்த எல்லோ இது வந்து சிரியா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த இடங்களெல்லாம் யூதர்களை பார்த்து விட்டு வந்திருக்கிறார். நம்ம இப்ப இந்தியால வெளிநாட்டிலே நாங்க இருந்தோம்னா இந்தியாவில் நடக்கிறது எனக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. இப்ப நான் டெய்லி பேப்பரை வாசிக்கும் பொழுது அதுலயும் எனக்கு இந்த தமிழ் தான் பிடிக்கும், தினத்தந்தி. அதுல பாத்தீங்கன்னா ஒரே இந்த விக்கிரகங்கள், டிவியை பார்த்தாலும் விக்கிரக வழிபாடுகள், எங்க போய் எதை கும்பிடணும்னு தெரியாது. மரத்துக்கு துணியை கட்டினா தெய்வமாகி விடுகிறது. இந்த உலகான ஒரு கோல்டு இதை வச்சுட்டு ஒரு பெரிய சப்பரத்துல அவர் வருகிறார், அவர் கடாட்சித்து அழுகிறார், எல்லாரும் அப்படியே கும்பிடப்படுறவங்க. சிலவங்க இதை பாம்பு எதை கும்பிடணும்னு கிடையாது. அது மாதிரி நடக்கிற அநியாயங்கள் ஜாஸ்தி. கொலைகள், அரசியல் தலைவர்கள் செய்கிற தவறுகள், அநாகரிக செயல்கள், கணவன் மனைவியை காட்டி கொடுக்கிறது மாத்தி மாத்தி, பயங்கரமா இருக்குது. இது ஏன் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னா சரியான முறையில சுவிசேஷம் கடந்து போகவில்லை. 2000 வருஷமா இந்திய தேசத்துக்கு வந்தாச்சு, சுவிசேஷம் கடக்க முடியல. என்ன தெரியுமா? ஜாதி. இன்னைக்கு இதுல இந்த அதிகாரத்துல அதுதான் இருக்குது. அடி, சாதிக்கு அடி இருக்குது. அப்ப பவுல் கொரிந்து தேசத்துல இருந்து எழுதுகிறார். இந்த ஊரெல்லாம் பார்த்துட்டு, யூதர்கள் எல்லாம் பார்த்து தன்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்களே, அறியாம என் பின்னால வர்றாங்க இந்த பசங்க அப்படின்னு கிபி 57 58 எழுதுறார். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் பிரவேசித்து, ஜபாலயத்துல பிரவேசித்து, அங்க யூதர் கிரேக்கர் திரளான ஜனங்கள். அப்போ இவங்க வேலையே இந்த ஊர்கள்ல உள்ள எல்லா இடங்கள்லயும் ஜபாலயம் இருக்கும், யூதர்கள் இருக்கிறாங்க. இந்த 15 நாடுகளும் வந்து எருசலேம்ல இது பண்ணுவாங்க. அப்போஸ்தலர் 21 அதிகாரம் பாஸ்தா உங்களுக்கு தெரியும், பின்னால காட்டுறேன். இந்த எல்லாரும் ஒரு சூழ்நிலையில பவுல் இந்த இருக்குல்ல, இங்க இருந்து ரோம்ல இருந்து கப்பல் வரும், இந்த ஊர்கள்ல கிரேத்தா தீவுல இருந்து கப்பல் வரும். இவங்க எல்லாம் மத்திய தரைக்கடல்ல உள்ள கப்பல்ல வந்து எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட வருவாங்க பெந்தேகோஸ்தே நாள்ல. ஒரு தடவை பவுல் வரும் பொழுது அவங்களுக்கு பிளான் என்ன தெரியுமா? பவுல் அந்த மத்திய தரைக்கடல்ல கப்பல்ல வரும் பொழுது ஆளை கப்பல்ல இருந்து கீழே தண்ணி விட்டுறணும்னு பிளான். அப்படி அவருக்கு அந்த விஷயம் தெரிய வந்துதான் அவரை ரூட்டை மாத்தி லேண்ட் வழியா எபேசில இருந்து போய் வேற ரூட் வழியா அவர் தப்பித்து வந்தார். எருசலேமுக்கு போயிட்டாரு. இது அவ்வளவு யூதர்கள் இந்த இவருடைய செயல்பாடுகளை பார்த்து பாரத்தோடு தான் எழுதுகிறார். இவர்கள் நிமித்தம் நான் சபிக்கப்பட்டு போனால் நன்றாக இருக்குமே. நம்மள எத்தனை பேர் நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து இப்படி ஜபிக்கிறோம்? You need to have a great heart, broadened heart. நம்ம அப்படி ஜபிக்க ஆரம்பிச்சோம்னா உண்மையிலேயே பெரிய அற்புதங்கள் நடக்கும். பவுல் 3 பயணங்களை செய்தார், இந்த ஊரெல்லாம் போனார். அந்தியோக்கியால இருந்து செலுக்கியா, சீப்பர் தீவு, பம்பிலியா, பிசிதியா, 2 பிசிதியா உண்டு, இக்கோனியம், லிஸ்திரா, தெர்பை வந்த வழியா திருப்பி போறாங்க. சாலமி பட்டணத்துல அவங்க இவருடைய ஜபாலயத்துல போய் தேவ வசனத்தை பிரசித்தார். அங்கதான் பர்யேசுன்னு ஒருத்தன் மாயவத்தக்காரன் எல்லாம் இருந்தான். இப்போ
இந்த லிஸ்ரா அந்த பக்கம் வரும் பொழுது எல்லாருமே இந்த யூதர்கள் முதல்ல இருந்தே இவர்களுக்கு வேலை, பின்னால போய் இவர் ஒண்ணு போதனை பண்ணுவாரு, அவனுங்க அதை போய் கெடுத்து விடுறது. லிஸ்ரால வரும்போது பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கம் பண்ணதுனால அவரை மெர்க்குரினாங்க. அங்கதான் பவுலை கல்லறிந்து இந்த லிஸ்ராவில். ஆனா தெர்பைக்கு போயிட்டு திருப்பி லிஸ்ரா வழியா தான் வர்றாரு. அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. சரி, ஏன் ஆத்ம பாரம்? ஏன்னா மோசைக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, எதுக்கெடுத்தாலும் என் பேரை கிறுக்கி போடும். They were very responsible leaders. யோசுவாவை எடுத்தாலும் சரி, தொடர்ச்சியாக வந்தவர்களா இருந்தாலும். அது மாதிரி நமக்கும் தேவன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்க, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு. இது ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம இது பண்ணோம்னா உண்மையிலேயே ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒவ்வொரு ஊரா போய் அநேகரை சீஷனாக்குறார்கள். பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கிற பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திருப்பி வந்து, அப்ப பவுலுடைய ஒரு பாரம், ரோமர் 10:1 சொல்ற, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் நோக்கமா இருக்கிறது. அவரை கைவிட்டிருக்கலாமே, தெரிந்து கொண்ட பாத்திரம் அவங்க. ஏன்னா இவங்க ஆண்டவே எருசலேமுக்கு போற வழியில சமரியா அங்க பட்டணத்துல இருக்கும் பொழுது அகபோன்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றான், யூதேயாவில இருந்து வந்து சொல்றான். அவன் என்ன செய்யறான், கச்சையை எடுத்து கையில கட்டி கொண்டு பவுலிட்ட சொல்றான், எருசலேமில் உள்ள யூதர்கள் உன்னை விதமாய் கையில கட்டி ஒப்பு கொடுப்பார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனா பவுல் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா அங்க போய் யூதர்களுக்கு ஏன்னா எதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாருன்னா, எல்லா யூதர்களும் எருசலேமுக்கு வருவாங்க. நான் அபுதாபில ஒரு சபையில இருந்து வருகிறேன். அந்த நாட்கள்ல நாங்க ஊழியம் செய்யும் பொழுது அநேக சகோதரர்கள் உண்டு. அந்த ரட்சிக்கப்பட்டதுமே அவங்களுக்குள்ள ஒரு விதைக்கிற ஒரு பாரத்தை போட்டு விடும். ரொம்ப இதா இருக்கும். அவங்க எங்களை கூப்பிடுவாங்க, பிரதர் 2-3 பையங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க சுவிசேஷம் சொல்ல முடியுமா? அந்த சுவிசேஷ பாரம் அன்னைக்கு இருந்துச்சு, அன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு. எல்லா வாலிபர்களும் அது மாதிரி அங்கிருந்து இன்னைக்கு நிறைய நாங்க இருக்கும்போது வேலையை விட்டு வந்தவர்கள் எல்லாருமே மோஸ்ட்லி ஊழியக்காரர்களாக தான் இருக்காங்க. அதுல இங்க 4-5 பேர் என்னுடைய பைபிள் ஸ்டடிக்கு கூட ரெகுலரா வந்துகிட்டு இருக்காங்க. நான் பெருமையா சொல்லுவேன், அந்த ஊழிய பாரம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அங்க பவுல் எருசலேமுக்கு போறான், யூத பண்டிகை அந்த கூட்டங்கள்ல போய் நின்றுட்டான். இவன் தாயா எல்லா ஜனங்களையும் மனம் திரும்ப வைக்கிறவன். இவன் இந்த வேத பிரமாணத்திற்கு, இந்த ஸ்தலத்திற்கு விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போய்த்து வருகிறான். இந்த தேவாலயத்திற்குள்ள கிரேக்கர்களை கூட்டிக் கொண்டு வந்து தீட்டுப்படுத்தி விட்டான். ஏன்னா இவனுடைய பாரம் எல்லாம் நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, இஸ்ரவேலர் நிமித்தம் நான் சபிக்கப்பட்டு போனா நலமாக இருக்கல, அந்த பாரம் நமக்கு வேணுங்கிறனால இந்த ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாம் பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறேன். அங்க எருசலேம் தேவாலயத்துல போய் நின்று பேசுகிறான். 21 அதிகாரத்துக்கு வரும். அப்போ உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 21-22 காட்டுறேன் பாருங்க. நான் 21. அவன் எங்களிடத்துல அந்த அகபு
அங்கதான் பவுல் அந்த ஊர்ல போய் தீரு பட்டணத்தை விட்டு புத்தலேமா பட்டணத்துக்கு வந்து சவர விலகி அவரிடத்துல ஒரு நாள் தங்கினான். அங்க இருக்கும்போதுதான் அந்த தீர்க்க தரிசி சொல்றான், அகபு கச்சையை எடுத்து கொண்டு வந்து புறஜாதியார் கையில ஒப்பு கொடுப்பார், இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில். அப்புறம் ஆனாலும் அவன் போறத போயிட்டான். அங்க போன இடத்துல பெரிய பிரச்சனை. இஸ்ரவேலுடைய நம்முடைய ஜனத்திற்கு வேத பிரமாணத்துக்கு இந்த ஸ்தலத்துக்கு விரோதமாக எல்லாரும் போதித்து வருகிறவன் இவன் தான் சொல்றானுங்க அங்க உள்ளவங்க. இந்த தேவாலயத்திற்குள்ள கிரேக்கரையும் கூட்டிட்டு வந்துட்டான். அப்பொழுது 30ஆம் வசனம், அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கம், ஜனங்கள் கூட்டமாக ஒடிந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போற, அவனை எப்படியாவது கொல்லணும். அப்பதான் என்ன செய்கிறான், நல்ல அழகா அவன் பவுல் எல்லா இடங்களையும் ரொம்ப புத்தி. நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எய்த்து நல்லவா, தப்பா சொல்றாங்க. அவன் சொல்றான், நான் சிலிசியா நாட்டுகளில் கீர்த்தி பெற்ற தரிசு பட்டணத்தை யூதன், அங்குள்ள அதிகாரிகிட்ட சொல்றான், இவன் கிரேக்க பாஷை பேசுவான், ஹீப்ருவும் பேசுவான், ஜனங்களுடைய பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்னா இவர் ரோமர்னு தெரிஞ்சு போச்சு. உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று அந்த கோட்டை சுவர்ல கையமர்த்துகிறான். ஏன்? யூதர்களை குறித்து பாரு. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையில பேச தொடங்கினான். அந்த பாஷையில பேசினது இவர்கள் எல்லாம் கப்சிப்னு ஆயிட்டாரு. அந்த பாரத்தில் தான் பேசுகிறான். சகோதரரே, பிதாக்களே, நான் உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களை தயவு செய்து செவி கொடுங்கப்பா. அவன் எபிரேய பாஷையில பேசின உடனே ஜனங்கள் எல்லாம் அமைதி ஆயிட்டான். எபிரேயர்கள், யூதர்கள் எல்லாம். நான் கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து படிக்கிறதுங்கிறது, அவன் பெரிய ஸ்காலர். சும்மா சாதாரண ஆளுங்கள்லாம் கமாலியல் பாதத்துல போய் படிக்க முடியாது. இந்த நகரத்திலே கமாலியன் பாதத்தில் இருந்த நான் வளர்ந்தவன், வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டவன். நானும் நீங்க வைராக்கியம் காட்டுற மாதிரி நானும் வைராக்கியமாக தான் இருந்தேன். பவுல் சொல்லல, ஞாபகம் இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்துறேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம சுவிசேஷம் சொல்லிடுறோம். நான் என்னுடைய அனுபவத்துல உள்ள நான் சொல்றேன், நான் போஸ்ட் பண்றதுக்காக சொல்லல. எங்க சபையில் உள்ள ஒரு ஆளை ஜெயில புடிச்சு போட்டாங்க. அது விளக்கம், அவருக்கு சுவிசேஷம் சொன்னான்னு ஜெயில போட்டாங்க. நான் அவரை பார்க்க போனேன். அங்க நான் கேள்விப்பட்டது, போன இடத்துல ஐசோலேஷன் செல்லு, ஒரு தனி நபர் இருக்கக்கூடிய செல்லுல போட்டிருக்காங்க. அப்ப நான் அங்க போனதும் அவங்களுக்கு என்ன சந்தேகம், ஜெயில போய் நான் இன்னார பார்க்கணும்னு கேட்ட உடனே, இவன் எவரோ ஒரு தீவிரவாதி வந்திருக்கான், அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஏதோ அவனை பார்த்து பேசி கைட் பண்ண வந்திருக்கான்னு சொல்லி என்ன ஜெயிலுக்குள்ள கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் ஒரு பெரிய ஆபீஸ்ல என்ன உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. சுத்திலும் பெரிய பெரிய ஆபீசர்ஸ். இங்க மாதிரிலாம் இருக்காது, பெருசா இருக்கும் ஆபீஸ், பெரிய பயங்கர இதா இருக்காங்க. நான் நடுவுல குறிய மாதிரி நிக்கிறேன். நல்ல வேலை அந்த ஆபீசர் நல்ல யங் மேன் இங்கிலீஷ்ல கேட்டேன், why do you want to see that criminal? நீ ஏன் அந்த குற்றவாளியை பார்க்க விரும்புகிறாய்? ஏன்னா நான் பார்க்க போன ஆளு இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷ பாரம் இருக்கு. ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஆளுக்காண்டி ஜெபம் பண்ணியிருக்காரு, பாகிஸ்தானி ஒரு ஆளுக்காண்டி. அந்த ஆளு சுகமாயிட்டாரு. அடுத்த நாள் திருப்பியும் ஆஸ்பத்திரியில சுவிசேஷம் சொல்ல போய் ஜெபம் பண்ண அந்த பாகிஸ்தானி இவரை பிடிச்சு கொடுத்து, நான் இவன் சுவிசேஷம் சொல்ல வரான்னு.
அப்படிதான் அவரை ஜெயில போட்டிருக்காங்க. ஆனா ஜெயில உள்ளவங்களுக்கு காரணம் தெரியாது. இவரு அந்த அவர் ஒரு கொத்தனார் வேலை செய்ய, இத்தனையும் பெரிய சம்பளம் கிடையாது. சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி இங்க இருந்து பஸ் பிடிச்சி ஷார்ஜான் ரொம்ப தூரம் 2.5 மணிக்கு டிராவல். அங்க என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு போய் நான் இயேசுவை பிரிச்சு சொல்லிட்டு வரேன்னு போவார். அப்படி பாரம் உள்ளவர். அப்ப ஏன்டா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேட்கிறாங்க, உனக்கு என்னத்துக்கு இந்த why do you want to see this prisoner, இந்த கிரிமினல் நீ ஏன் பார்க்க விரும்புற? நான் வார்த்தை போட்டேன், சார் he is not a criminal, he is a holy man. what நீ என்னடா குற்றவாளி இல்ல பரிசுத்தம் வாங்குற? டெல் மீ வாட் ஹேப்பன். நான் பழைய கதையெல்லாம் சொன்னேன். ஒரு பாரம் உள்ள ஒரு மனுஷன் இந்த மதத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தா, இயேசுவை குறிச்சு அவனுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசை. அந்த வாஞ்சையில ஹாஸ்பிட்டல்ல போய் சொன்னா அவனை பிடிச்சி மதம் பரப்ப வந்திருக்கான்னு உள்ளுக்கு போட்டாங்க. அப்படியா அப்படின்னு ஒரு பேப்பர்ல லா மம்னு அப்படின்னா குற்றமில்லை, இவன் போலாம் விடுங்கன்னு என்ன உள்ளுக்கு விட்டாங்க ஜெயிலுக்குள்ள. விட்டு அங்க போனா இந்த ஜெயில இந்த பக்கம் நான் நிக்கிறேன், அந்த பக்கம் கம்பிக்கு அந்த பக்கம் அவர் நிக்கிறார். பிரதரே எந்த மலையாளி பிரதரே தமிழும் பேசுறாரு நல்ல. அவரு பயங்கர சந்தோஷம். என்ன பார்த்ததும் சந்தோஷம் பிரதர், என்ன எப்படி இருக்கேன்னு. பிரதர் இங்க பயங்கரம், எங்கேயும் ஒரு லைப்ரரி இருக்கு, லைப்ரரியில பைபிள் இருக்குது, பைபிளை இது பண்ணக்கூடிய பொறுப்பான ஒரு ஆள் இருக்காரு. அவருக்கு பேர் என்ன பேரு, 20 வருஷமா ஜெயில இருக்காரு, அவருக்காண்டி ஜெபம் பண்ணிக்காங்க. என்கிட்ட லிஸ்ட் சொல்றாரு, படப்படன்னு எழுதிக்காங்க. அந்த 10-15 பேருக்கு பேர் சொல்றாரு. இவ்வளவு பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி எங்க ஜெயிலுக்குள்ள. இப்போ நான் அந்த இடத்துல எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சுவிசேஷம் பகிர்ந்து கொண்டேன். நான் தான் செய்வேன் இன்னைக்கு. அது எங்க போனாலும் சரி, டாக்டர்கிட்ட போனாலும் சரி. இப்போ இடையில என் ஒய்ஃப் கொஞ்சம் சிக்கானாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனதும் டாக்டருக்கு ஆச்சரியம், எப்படி நீங்க இந்த ரிசல்ட் நார்மல் ஆக்கிட்டீங்க? அதனால இவன் வார்த்தை சொன்னான், பை பிரேயர் அண்ட் யுவர் மெடிசின். பிரேயர் அண்ட் யுவர் மெடிசின். அவரையும் சொல்லணும்ல, ஆண்டவருக்கு கைட் பண்றது. பவுல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்றான், நானும் ஒரு கொலைகாரன், உங்களை மாதிரிதான் வைராக்கியமா இருந்தேன். அப்ப இவன் காது கொடுத்து கேட்பான். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாம இருக்கிறோம்? எத்தனை பேர் நீங்க பகிர்ந்து கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம். நம்மளை பாக்குறவங்களுக்கு எப்படியா சந்தர்ப்பம். நான் ட்ரெயின்ல போனாலும், பிளைட்ல போனாலும், பஸ்ல போனாலும். போன வாரம் நான் போன தடவை நார்மல் போனேன். நானும் என் ஒய்ஃபு போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாங்க, வாலிப பையங்க. ஒரு பையன் 10ஆம் கிளாஸ், இன்னொரு 7ஆம் கிளாஸ். பேரு கிறிஸ்டியன், பேரு கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்போம். அதுக்குள்ள பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சிட்டு எங்க ட்ரெயின்ல உட்காந்து. அவங்க நம்முடைய பைபிள் ஸ்டடிக்கு ரெகுலரா இப்போ வராங்க. எனக்கு அவங்கள முன்ன பின்ன தெரியாது. அன்னைக்கு ராத்திரி நான் உட்காந்து பேசினது, நாங்க 2 பேரும் பேசணும். வாய் அந்த பையன் அப்படி நிக்கிறான். அங்கிள் நான் ஹீப்ரு எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய அவனுக்கு கைடன்ஸ் கொடுத்தேன். இப்போ அதுக்கு முன்னால ஒரு வயசான ஒரு அம்மா இதே மாதிரி ட்ரெயின் ராத்திரியில உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வயசான பாட்டி எப்படியா கொண்டு கான்வர்சேஷனுக்கு கொண்டு வந்துருவேன். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். பைபிளை பற்றி சொன்னோம். எப்பா நான் சண்டே ஸ்கூல் டீச்சர் ஐயா, எத்தனையோ வருஷம் நான் பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இவ்வளவு துல்லியமா சொல்லி கொடுக்குறீங்களே, சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டு அவங்க சுவிசேஷத்தை கொண்டு போனான். என்னத்துக்கு சொல்ல வர, இந்த பவுலுக்குரிய பாரம் உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். இது படிக்கிறது இல்லை. இன்னைக்கு சபைகள்ல இதெல்லாம் இல்லை, நாம தான் இது செய்யணும். சின்ன குரூப்பா இருந்தாலும் நீங்க செய்யுங்க. அந்த போல சொல்லுங்க, நான் அந்த மார்க்கத்தாராக புருஷனை ஸ்திரீகளை கட்டி சிறைச்சாலையில ஒப்புவித்து அதான் பண்ணானு. அதுக்கு பிரதான ஆசிரியர் மூப்பர் யாரும் சாட்சி. அங்க இருந்தா லெட்டர் வாங்கிட்டு வந்தான். அங்க இருந்தா நான் நிருபங்களை வாங்கிட்டு வந்து தமஸ்கோவுக்கு போனேன். போற வழியில தான் மத்தியான வேளையில சடுதியா வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்து தரையில விழுந்தேன். சவுலை சவுலை நீ என்னை துன்பப்படுத்துற, ஆண்டவரே நீர் யாருட நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. இந்த ஜனங்களுக்கு இயேசுன்னு உடனே பிடிக்காது.
என்னுடைய கூட இருந்தவர்கள் எச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள், என்னுடைய பேசினுடைய சத்தத்தை கேட்கல. அப்பொழுது நான் ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே அவனுக்கு சொல்லப்படுது. அந்த மகிமையின் ஒளியினாலே நான் பார்வையேற்று போனபடினாலே என் கூட இருந்தவங்க கையிலாக கொடுத்து கூட்டு போறாங்க. இதெல்லாம் நான் அங்க போய் பார்வையடைந்தேன். அப்போ 16, இப்பொழுது தாமைக்கிறதுன்னு எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் கொண்டிருக்கிற இடையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் சொல்றான். அவர் என்ன நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரு, அதனால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேம் விட்டு புறப்பட்டு போ. அப்ப அவர் சொல்றாரு, நான் உண்மை விசுவாசிக்காதவர்கள நான் காவல்ல வச்சு அடிச்சேன், ஜபாலங்களில வச்சு அடிச்சேன். ஸ்தேவான் கொல்லப்படும் பொழுது நானும் அருகில நின்று அவனை கொல்லுவதற்கு சம்மதித்துக் கொண்டிருந்தேன். இதெல்லாம் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே. அப்பதான் சொல்றாரு, நீ போ, உன்னை தூரமாய் புறஜாதி இடத்தில் அனுப்புவேன்னு சொன்னார். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு கத்த ஆரம்பிச்சான், இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்ல என்று இந்த சத்தம் மட்டும் சொன்னார். இவ்விதமாய் அவர்கள் கூக்கலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை பயங்கர பிரச்சனை. அவன் சேனாதிபதி சொல்லிட்டான், இவனை அடிச்சு சமுக்கால் அடிச்சு விசாரிங்க, ஏன் இவ்வளவு தூரம். அப்பதான் 100க்கு அதிபதியை கேட்கிறான், நான் ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனா இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயம்? ரோமர் எல்லாம் அடிக்க கூடாது. 100க்கு அதிபதி ரோமன். அவன் அங்க போய் விஷயத்தை சொன்னா அவனுங்க எல்லாம் நடுக்கம் கொடுத்துட்டு அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்த உடனே அவனை விட்டு விட்டார். அது பிறகு அவர் பயணம் பண்ணி ஒவ்வொரு ஊர்லயா போய் சுவிசேஷங்கள். இப்படி நான் என்ன சொல்ல வர்றேன், அந்த பாரம் அவரை எடுத்துக் கொண்டதுனாலதான் செல்லுகிற இடங்களிலே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார். சங்கீதம் 119 எழுதுகிறார் பாருங்க, உம்முடைய வேதத்தை மனுஷன் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. யாரு? மனுஷன், நம்ம வீட்டில் உள்ளவங்களே. எத்தனை பேரு வேதத்தை காத்து நடக்கிறாங்க, வேதத்தின் படி, வேதத்திற்கு கீழ்ப்படிந்து. பவுல் அதான் அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான், கிறிஸ்தவர்கள் மத்தியில வேதத்தை காத்து நடக்கிற விஷயமே கிடையாது. இதை விட சங்கடம் இஸ்ரவேலை குறித்து எரேமியாவுக்கு இருந்தது. எரேமியாவுடைய பேரே வீப்பிங் ப்ராஃபட், அழுகையின் தீர்க்கதரிசி. எரேமியா 9 பாருங்க, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ட கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எரேமியா புலம்புகிறான் பாருங்க, புலம்பல் புத்தகம். எதுக்கு புலம்பனா? தேசம் விழுந்து போச்சு. நேபுகாத் நேச்சர் கம்ப்ளீட்டா எல்லாரையும் அடிச்சு கொண்டு போயிட்டான். எரேமியா சொல்லிக்கிட்டே இருந்தான், சொன்னா கேளுங்கப்பா, மனம் திரும்புங்க, இல்லைன்னா சத்துருவங்களை சிறைப்பிடித்து கொண்டு போயிடுவான். காது கொடுத்து கேட்கவே இல்லை. அப்பந்தான் எரேமியா அழுகிறான். எதை நினைத்து? எருசலேம் நகரம், பட்டணம் கீழே விழுந்து போச்சு. போயிருக்கலாமே பேசாம, அவர் போகல. ஏன்? பாரம். நமக்கு அந்த ஆண்டவர் இந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார்.
பாருங்க புலம்பல். ஐயோ ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்து இருக்கிறாளே. ஒரு எருசலேம் நகரத்தை ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். எருசலேம் நகரம் வந்து பயங்கரமான ஒரு நகரம், பட்டணம். எல்லா ஜனங்களும் அங்க வருவாங்க பஸ்கா பண்டிகைக்கு. பலிகள் ஒரு பக்கம், மேள தாள சத்தங்கள் ஒரு பக்கம், ஆடு மாடுகள் ஒரு பக்கம் கூட்ட கூட்டமா பலிக்கு கொண்டு வரப்படும். தேவாலயத்துல தீப ஆராதனை நடக்கும். எருசலேம் தேவாலயத்துல ஆசாரியன் கொண்டு போய் குந்திரிக்கம் போடுவான். போடும் பொழுது அந்த எருசலேம் நகரம் முழுவதும் மணக்குமா பெர்ஃபியூம். வழிபாட்டு கூடாரத்துல அங்க இருக்கக்கூடிய ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், அந்த குந்தரிக்கம் போடக்கூடிய இடத்துல அதுல ஸ்பெஷல் ஃபார்முலாவினால செய்யக்கூடியது. அப்ப அந்த நகரம், எருசலேம் நகரம், எல்லாரும் வாலிபர்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. பண்டிகை நாட்கள் வந்துட்டுன்னா 7 பண்டிகைகள் இருக்குது. இந்த 7 பண்டிகைகளையும் கொண்டாடுவாங்க. பாவ நிவர்த்தி நாள் முடிஞ்சு கூடார பண்டிகை வந்துச்சுன்னா ஒரு வருஷம் கலகலன்னு வனாந்தரத்துல கூடாரம் போட்டு அங்க இன்றைக்கும் நடக்குது எருசலேம்ல. மற்ற நாடுகள் எல்லாம் எருசலேமுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தாங்க. சுற்றியுள்ள நாடுகள் எல்லாம் எருசலேமுக்கு அடிமைகளாக இருந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப மெஜஸ்டிக்கா இருந்த அந்த எருசலேம் நகரம் இப்போ எருமே எழுதுகிறார், விதவைக்கு போனாள் ஒப்பானாளே. ஜாதிகளில பெரியவள், சீமைகளில் நாயகி, பயங்கரமான ஆளு. இன்னைக்கு அவ கப்பம் கட்டுகிறவள் ஆனாளே. இன்னைக்கு அவ எகிப்தியர்களுக்கும் பாபிலோனியர்களுக்கும் கப்பம் கட்ட வேண்டிய சூழ்நிலை. ராக்காலத்துல அழுது கொண்டிருக்கிறாளே, அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் ஒருவரும் அவனை தேற்ற ஒருவர் இல்லை. அவருடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளானார்கள். எகிப்தியர்கள் துரோகி ஆகிவிட்டார்கள், அசீரியர்கள் துரோகிகளானார்கள், சீரியர்கள் சத்துருக்கள் ஆகிவிட்டார்கள், இஸ்ரவேலர்கள் வடபகுதி சத்துருக்கள் ஆகிவிட்டார்கள், ஏதோமியர் சத்துருக்கள் ஆகி எங்களை காட்டி கொடுத்து, ஏதோமியர் இவங்களை காட்டி கொடுத்தான். யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவங்கள எங்க கொண்டு போனா? பாபிலோனுக்கு. பண்டிகைக்கு வருவார்கள் இல்லாதனால் 4ஆம் வசனம், சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. சீயோன் அங்க பண்டிகைக்கு ஆளுகள் அந்த வழியெல்லாம் வறண்டு போய் கிடக்கும். அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. எருசலேம் தேவாலயத்தை சுற்றி வாசல் இருந்தது. ஆசாரியர்கள் எல்லாம் தவிக்கிற ஆளே இல்லையே, இந்த பூமி எப்படி இருந்துச்சு? நான் என் ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு அண்ணன் இங்க இருக்காங்க, ராஜான்னு, திருக்குறங்குடியில ஒரு இடம். நான் இந்த நாட்கள்ல எங்க அங்க சன்னியாசனம்னு ஒரு இடம் உண்டு, சந்நிதி, ஒரு கடவுளுடைய சந்நிதி இருந்து. அங்க போனீங்கன்னா அந்த கோயில்களெல்லாம் திருவிழா கோலமா இருக்கு. எப்போ அந்த சன்னதிக்கு போனோம்னா, இப்ப அண்மையில அங்கெல்லாம் போய் பார்த்தா எல்லாம் பால் அடைஞ்சு உடஞ்சு கிடக்குது. எதுக்கு சொல்ல வர, இத மாதிரி இஸ்ரவேல் தேசத்துல வழியெல்லாம் புலம்புது. கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள், அவருடைய சத்துருக்கள் தலைமையானார்கள், பகைஞர் சுகித்திருக்கிறார்கள். இதை எதுக்கு இவ்வளவு தூரம் எழுதுகிறாருன்னா, எரேமியா அவருடைய பாரத்தை அழுகையின் பாடலாக வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். He was so hurt. அவள் பிள்ளைகள் சத்துருக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள். சீயோன் குமாரத்தின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று.
அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி, தொடர்கிறவனுக்கு முன்பாக சத்துவம் எல்லாம் அப்படியும் சிதைக்கெல்லாம் ஒண்ணு இல்லாம போறான். பெரிய ராஜா. இல்ல, அந்த புலம்பல் புத்தகத்தை படிச்சு பாருங்க. என்ன விஷயம்? அந்த அளவுக்கு இந்த ஜனங்களை குறித்து ஒரு பாரம், இஸ்ரவேல் ஜனங்களை. நமக்கு அந்த பாரம் வேணுமா அல்லது வேண்டாமா? நம்முடைய இயேசு அந்த சந்ததியில பிறந்தவர். அப்ப அந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேணும். இஸ்ரவேல் சமாதானத்திற்காக நீங்களும் நானும் இன்னைக்கு ஜெபிக்க வேணும். சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே அது நம்ம வேலை இல்லை, அங்க இஸ்ரவேலர்கள் தான். நோவே. பிகாஸ் இயேசுவும் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்ட தேவன். அவர் கண்ணீர் விட்டாருன்னா நம்மளும் கண்ணீர் விட வேணும். இயேசு சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. என்னடா ஜனங்க? பவுல் கண்ணீர் விட்டு நான் சபிக்கப்பட்டவனாக விரும்புகிறேங்க. ப்ளீஸ் டூ ப்ரே ஃபார் இஸ்ரேல். உங்களுக்கு எனக்கும் உள்ள கடமை. இன்னைக்கு அது சூழ்நிலைகள்லாம் மாறிட்டு வருது இஸ்ரேல் தேசத்துல. இயேசு அந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டார்கள். நீங்களும் நானும் கண்ணீர் விடணுமா வேண்டாமா? நம்ம அப்பா, நம்முடைய மூத்த சகோதரன், சகோதரருக்குள்ளே முதன்மையா இருக்கும். நிறைய பேருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இஸ்ரேல்ல எங்க இருக்குது, அங்க என்ன நடக்குது? வேதம் படித்தவங்க, வேதத்துல ஆர்வம் உள்ளவங்க. இந்த கூட்டத்துல எனக்கு ஒரு நல்ல சகோதரர் இருக்கார், செல்வம் இருக்கார். நாங்க 2 பேரும் போன் எடுத்தா இதைதான் பேசுவோம். என்ன நடந்துச்சு, என்ன முடிஞ்சது, எவ்வளவு வேற வந்திருக்கு. ஏன்னா ஆண்டுடைய வருகைக்கு அந்த பூமி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் தங்கள் குத்தினவரை நோக்கி பார்க்கும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒருவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வரப்போகிற நாள், அந்தி கிறிஸ்துவனுடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவுடைய வருகை, ரகசிய வருகை சமீபமாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஆயத்தமா இருப்பாங்க. இப்ப இயேசு தன்னுடைய அந்த நகரத்தை பார்த்து, எருசலேம் நகரத்தை பார்த்து, அவங்க நினைச்சுக்கிட்டான் ஆடு வெட்டினா மாடு வெட்டினா சரியாயிரும், பிரமாணம் எல்லாம் அதெல்லாம் குப்பை அப்படி. ஆண்ட சொல்ல, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஜனங்களை பார்த்து அன்னைக்கு அதனால என்னாச்சு? கிபி 70 கம்ப்ளீட்டா அடிச்சு தரமாட்டா ஆகி அனுச்சுன்னா அந்த கல்லின் மேல் கல்லில்லாதபடிக்கு ஒரு நாள் வரும். அதனாலதான் அழுதாரு அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம ஆலயம் கட்டப்படணும். எசேக்கியேல்ல ஒரு ஆலயம் இருக்குது, ஆண்டவருடைய வருகை இருக்குது. எல்லாமே we are related to நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அங்கதான். ஆனால் நம்முடைய இந்திய தேசத்திலும் இன்னும் எல்லாரும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேல வடக்க இருந்து இங்க வேற பாத்தீங்கன்னா தெய்வம் அல்லாத காரியங்களை தெய்வம்னு கொண்டாடி கொண்டிருக்கிறார். வியாதி உள்ள தண்ணீர்ல போய் குளித்து பிணம் மதக்கிற இடத்துல போய் தெய்வத்தை தேடுகிறாங்க. இந்த ஜனங்களை குற்றப்படுத்துகிறது இல்லை, அவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அதான் ஆண்டவரே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் இன்னைக்கு அதான் சூழ மதில் போட்டு ஒண்ணு இல்லாம உன்னையும் உன்னுள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு செய்ய நாட்கள் உனக்கு வரும். அதுதான் நடந்துச்சு. எருசலேம் தேவாலயத்துல தரமட்டமாக்கிட்டாங்க. இது இயேசு சொன்னார்.
இயேசு பாரப்பட்டார். இந்த நாட்கள்ல உலகத்தில் உள்ள கிறிஸ்தவரெல்லாம் இஸ்ரவேலர்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி என் ஜனத்தார் ஆகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேன். மாம்சத்தின்படி. அடுத்த வாரம் பாருங்க, அடுத்த வாரம் இந்த ஜாதி குப்பையெல்லாம் எல்லாத்துக்கும் அடி இதுல இருக்குது வசனம். ராத்திரியில பிரேதம் மரத்துல தொங்குச்சுன்னா சபிக்கப்பட்டவன். மரத்துல தூக்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன். ஏசு அதனாலதான் நமக்கு சாபமானார், முடிச்சுட்டாரு. புரியுதுங்களா? நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சுவிசேஷ பாரம் நமக்குள்ள இருக்கு. பவுலுக்கு அதான் இருந்துச்சு. எப்படியாயிலும் எங்க கடைக்கு போனா ஒரு வெஜிடபிள் வாங்க போறீங்கன்னா காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு வாங்க. நாங்க கிறிஸ்டியன் எங்கேயுமே நாங்க சொல்றது கிடையாது. நானே ஒய்ஃபும் போனோம். அன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் கேட்டாருன்னு சொன்னால எப்படி ஒரு ரிசல்ட் நார்மல் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் சொல்றதுக்கு முன்னால ஒரு சீனியர் சிஸ்டர், அந்த சகோதரி ஒரு இந்து சகோதரி. அது அவங்க ப்ரேயர் பண்ணிருப்பாங்க. சொல்லுங்க. ஆனா அதுக்கு முந்தின வாரம் நாங்க இப்ப டாக்டரை பார்க்க போகும்போது வரும்போது God bless you sister. You see, this is how you need to share the gospel. அது நான் சொன்ன உடனே அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க இருப்போம். ஒரு நாள் அது கிரியை செய்யும். ஒரு நாள் அது கிரியை செய்யும். எல்லாரும் ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். நான் இன்னைக்கு எப்படி ஆகிலும் ஆண்டவரை குறித்து நான் சொல்லுவேன். ஸ்தோத்திரம் ஐயா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சுவிசேஷ பாரம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க. வேலை பார்க்கிற இடங்கள்ல எங்கெல்லாம் போறாங்களோ எல்லா இடங்களிலும் ஆண்டவரை குறித்து சாட்சியை உருவாக்க வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய நாம மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவரே. பவுல் அப்படிதான் கொல்ல போறாங்கன்னு தெரியும். அதனால அங்க போய் எப்படியாவது சத்தியத்தை சொல்லு. அப்படியாக நம்மள அப்படி கொல்லதுக்கெல்லாம் கொண்டு போகலையே, அன்புனால. அதுக்காண்டி நீங்க ரோட்ல போகக்கூடியவங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ணணும். டே டு டே லைஃப்லயே நம்ம ஆண்டவருடைய அன்பை தெரிவிக்கிறோம். அன்பினால் அதை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் கிரியைகளை செய்வார். ஆண்டவர் அந்த ஒவ்வொருவருக்கும் அப்படி ஒரு பாரத்தை கொடுங்க ஆண்டவர். இந்த ஒவ்வொருவரும் எப்படி ஆகிலும் சந்திக்கிற இடங்களிலே இயேசுவை குறித்து சொல்லத்தக்கதான ஒரு பாரத்தை கொடுங்க. பவுலுக்கு இருந்த பாரத்தை, மோசைக்கு இருந்த பாரத்தை கொடுத்து இவ்வளவு ஆசீர்வதிங்க. இவருடைய தேவைகளை சந்திங்க. இங்க வரக்கூடிய பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடிய குமார் என்ற சகோதரனுக்கு கூட மகனுக்கு திருமணம் இருக்கிறது. திருமண காரியங்கள் நம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவ கிருபை, தேவ சமாதானம் இவர்களோடு இருக்கட்டும். பின்மாறிய பொழுதுங்க. I bless all of them in the name of Jesus. இவங்களுடைய பலவீனங்கள் நம்முடைய பலம் பூரணமா விட்டு பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்க. ஆளுகை செய்ய பேசும் முழுதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சேசாயலோ வரங்களை மறவாதே. ஆமேன். Thank you all for coming.